இந்த புக்கோட ஆத்தர் அவருக்கும் அவரோட சன் பென்னுக்கும் ஜேசன்ற 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை தெரியும்னு ஜேசன் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. இந்தியாவில் எப்படி ருபீஸ் பைசான்னு இருக்கோ அதே மாதிரி யூஎஸில் டாலர் மற்றும் சென்ட்ஸ்னு இருக்குது. $1 100 cents இருக்குது. ஜேசன் என்ன பண்ணுவார்னா 25 centsக்கு ஒரு கம் பேக் வாங்குவாருன்னு ஒவ்வொரு பேக்லையும் 5 கம் ஸ்டிக்ஸ் இருக்கும்னு ஒவ்வொரு ஸ்டிக்கையும் 25 centsக்கு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோர்ஸ் பண்ணி விற்பாருன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 4 or 5 பேக்ஸ் விற்கிறதுல ஜேசன் கட்டிக்காரு. ஆத்தரோட சன் பென் ஜேசன் ஒவ்வொரு இயரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு கால்குலேட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பேக்கில் மட்டும் $1 ப்ராஃபிட் கிடைக்குதுன்னோ அப்போ 4 பேக்குக்கு $4 கிடைக்கும்னோ ஒவ்வொரு வாரமும் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் அதாவது 5 daysல $20 கிடைக்கும்னோ 1 yearல 36 weeks ஸ்கூல் ஒர்க் ஆகிறதால 36 multiplied by $20 is equal to $720 ஒரு வருஷத்துக்கு அவர் சம்பாதிக்கிறாருனோ ஜேசன் 12th முடிக்கிறதுக்கு 6 years இருக்கும்னோ 6 yearல ஜேசன் 4000க்கு மேலே சம்பாதிக்க முடியும்னோ பென் கால்குலேட் பண்ணார். அதுக்கு ஆத்தர் அவரோட சன் பென் கிட்ட ஒருவேளை ஜேசன் அவருக்கு வர ப்ராஃபிட்டில் half உனக்கு தரதா, அதாவது அவரோட 50% பிஸ்னஸை உங்களுக்கு தரதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு கேட்டார். அதுக்கு பென் ஜேசன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 பேக்ஸாவது விற்றுடுவார். அப்போ $3 per dayனா $15 per week, 36 weeksக்கும் $500 வரும். 1 yearக்கு 500னா 6 yearsக்கு 3000 ப்ராஃபிட் வரும். அதுக்கு ஆத்தர் அப்போ நீங்கள் $1500 கொடுத்து பாதி ரேட்டுக்கு ஜேசன் கிட்ட இருந்து வாங்குவீங்களான்னு கேட்க அதுக்கு பென் நான் இதுக்கு $1500 கொடுத்து 1500 ப்ராஃபிட் பார்க்கணும், அதுவும் இல்லாத அந்த $1500 வாங்குறதுக்கு 6 years வெயிட் பண்ணணும். ஒருவேளை ஜேசன் அதிகமான பேக்ஸ் சேல் பண்ணி அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம், ஆனால் ஜேசன் கம்மியான பேக்ஸ் சேல் பண்ணி ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஆத்தர் ஆமாம் ஒருவேளை அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பிஸ்னஸில் இறங்கி ஜேசனால் அத்தனை பேக்ஸ் விற்க முடியாமல் போகலாம்னு சொன்னார். ஆனால் பென் அதை மறுத்து ஜேசன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற வரைக்கும் விட மாட்டாருன்னு அதில் அவர் சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறாரு. அப்போ $1க்கு வாங்குவீங்களான்னு ஆத்தர் கேட்க இடியட் மாதிரி பேசாதீங்கன்னு பென் சொல்கிறாரு. சரி $1 $1500 ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குவீங்க கரெக்டா? ஆமாம் 450 கொடுத்து வாங்குறதுக்கு பென் ரெடின்னு சொல்கிறாரு. ஷேர் மார்க்கெட்டில் தான் இப்படி தான் சம்பாதிக்கிறேன்னு ஆத்தர் பென் கிட்ட சொல்கிறாரு. ஆத்தர் எந்த பிஸ்னஸ் ஜேசன் பிஸ்னஸ் மாதிரி ஒர்த்தாக இருக்கோ அதில் அந்த ஒர்த்தை விட மிக குறைந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறதா சொல்கிறாரு. பென் அதுக்கு யார் இந்த மாதிரி $1000 வேல்யூ உள்ள பிஸ்னஸை $500க்கு விற்கிறாங்கன்னு கேட்க அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னும் அதில் அவங்களோட பிஸ்னஸை half priceக்கு விற்பாங்கன்னும் அதை அடித்து பேசி குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம்னும் ஆத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜீனியஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்கிறாரு. ஃப்யூச்சரில் பென் எந்த ஃபீல்டில் வேலை செஞ்சாலும் அவரோட பணத்தை சேவ் பண்ணால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கிறதால அந்த மணியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுவே கிடைக்கிற ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக ரிட்டையர் ஆகி நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் லாங் ஸ்டோரி கேட்கணும்னும் அதை நம்பி கடைசியாக கொடுக்குற மேஜிக் ஃபார்முலாவை பயன்படுத்தினா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. அது என்ன ஸ்டோரி, என்ன மேஜிக் ஃபார்முலான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். த லிட்டில் புக் தட் பீட்ஸ் த மார்க்கெட் ரிட்டன் பை ஜோயல் கிரீன்பிளாட். இந்த புக்கில் இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் ஃபினான்ஸ் நாலேஜ் வளர்க்குறதுக்காக வீடியோவும், ஒவ்வொரு சாட்டர்டேவும் மாறி வர உலகத்தை புரிஞ்சுக்க டிப்ஸும், ஒவ்வொரு சண்டேவும் மேத் வீடியோஸும் போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நான் போடணும்னு நீங்கள் நினச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபன் மேத்ஸ் அகாடமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.